ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அதீஸ் கிச்சன். நம்ம இப்போ மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சு பார்த்துடலாம். அதுக்கு சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டு அதோட பச்சை ஸ்மெல் போனோன்னே அதில் கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதெல்லாம் பொரிய விட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சோன்னே இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 7 to 8 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா பொன்னிறமாக விட்டுடலாம். இது கூட கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கணுங்க, நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பக்கம் ஒரு லெமன் சைஸ் புளியை நான் தண்ணியில் ஊற விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை நீங்கள் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். தக்காளி ஒரு பெரிய பழத்தை மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகட்டும். லைட்டாக தக்காளியோட பச்சை ஸ்மெல் போனோன்னே அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். உங்களுக்கு காரம் கூட வேணும்னா காஷ்மீரி சில்லி மிளகாய்த்தூளை கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினோன்னே நம்மளோட புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கதை இதை ஆட் பண்ணிக்கலாம். புளித்தண்ணி இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப கொதிக்கும் போது தண்ணி சுண்டிடும். அதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி அது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் புளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து புளியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அது கூடவே நம்ம கொத்தமல்லி தலையை லைட்டாக தூவி விட்டுக்கலாம். நல்ல கொதி வந்துருச்சு பாருங்கள். தேங்காய் நல்ல ஒரு கொதி வந்தோன்னே கொத்தமல்லி தலையை தூவி அது கூட மீனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொத்தமல்லி தலை மீன் சேர்ந்து வர வாசனை சூப்பராக இருக்குங்க. இந்த டைமில் நீங்கள் மீனை போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். நம்மளோட சூப்பரான மண்சட்டி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.